தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புற்றுநோய் அணுக்களை அழிக்கும் கிழங்கு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மாறிவரும் இந்த விஞ்ஞான உலகில் புற்றுநோய் தவிர்க்க முடியாததாகி விடுகிறது. அதாவது குடிநீரில் கழிவு நீர் கலத்தல், ரசாயன நீர் கலத்தல், மரபணுக்கள் மாற்றுதல் மற்றும் ரசாயனம் கலந்த பொருட்களை உண்ணுதல் ஆகியவற்றால் இந்த புற்றுநோய் கிருமிகள் நம்முடைய உடலில் தோன்றுகின்றன, புற்றுநோயை உருவாக்குகின்றன. புற்றுநோயிலே பல வகைகள் உள்ளன. எலும்பு புற்றுநோய், கணைய புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய், இரத்த புற்றுநோய் மற்றும் நாக்கில் புற்றுநோய் மற்றும் மூளையில் புற்றுநோய் என்று பல வகையாக உள்ளன. சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களில் மருந்துகள் உள்ளன. அவை ஆரம்பத்திலேயே இந்த புற்றுநோய் அணுக்களை அழித்துவிடும். அதில் ஒரு குறிப்பிட்ட கிழங்கு, அந்த கிழங்கை சாப்பிட்டால் புற்றுநோய் அணுக்கள் அழிந்துவிடும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அது என்னவென்று சொன்னால் மரவள்ளி கிழங்கு என்று சொல்வார்கள். மரவள்ளி கிழங்கு, கப்பக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கப்பக்கிழங்கை நம்ம அவிச்சு சாப்பிட்டோம்னு சொன்னால் ஆரம்பத்திலேயே அந்த புற்றுநோய் அணுக்கள் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை மரவள்ளி கிழங்கு என்று அழைக்கப்படுகிற கப்பக்கிழங்கை சமைத்து வேக வைத்து குழந்தைகளுக்கு பெரியவர்கள் சாப்பிடலாம். காலையில் சாப்பிடலாம், மாலையில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக அது கப்பக்கிழங்கு சாப்பிடலாம். தள்ளுவண்டியில் கூட விற்பாங்க கப்பக்கிழங்கு. ஒரு கிழங்கு 10 ரூபா 15 ரூபான்னு விற்பாங்க, ரவுண்டாக வெட்டி. அது கூட வாங்கி சாப்பிடலாம். இல்லை 1 கிலோ 40 ரூபா 30 ரூபான்னு விற்பாங்க. வாங்கி கூட சாப்பிட்டோம்னா அது 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம், 1 நாளைக்கு வச்சுக்கலாம். ஆகையால் இந்த மரவள்ளி கிழங்கை சாப்பிட்டா புற்றுநோய் அணுக்கள் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகையால் இந்த மரவள்ளி கிழங்கு என்று அழைக்கப்படுகிற இந்த கப்பக்கிழங்கை வாரத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை சமைத்து மாலை வேளைகளில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக குழந்தைகளுக்கு கொடுக்கவும்.